மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, தினம் தினம் ஒரு புதுமையின் மீது பயணம் கொள்கின்றது என்றால் அது அழகு தமிழ் கவிதை கழகம் தான் என்று இன்றளவும் என் மனதுக்குள் சிந்தனையாய் உதிப்பதை தான் உங்கள் மனதுக்குள் இழப்பாரும் நிலையில் ஒரு பதிவு இருக்கும் என்றால் அது எனதாக இருக்கும் என்று ஆசை கொள்கின்றது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, இந்த உலகத்தில் அன்புக்கு எல்லை நிச்சயமாக இல்லை. இதனால் வரப்போகின்ற 1000 தொல்லை இருந்தாலும் பரவாயில்லை. ஒருவர் மீது அன்பை நாம் செலுத்தும் பொழுது அதற்கு எல்லையே காண்பது இல்லை. அழகான பூர்க்கும் முல்லை எந்த கூந்தலிலும் ஏறி மணக்காமல் இருந்தது இல்லை. அழகான நிலப்பரப்பின் மீது பிறந்த யாவரும் அழகான இந்த நிலப்பரப்பின் மீது பிறந்த யாவரும் ஒரு அன்பிற்கின் எல்லைதான் வைத்து அழகாக வழிநடத்தும் பாதைகளை வகுத்து அதன் மீதுதான் பயணத்தை தொகுத்து அழகாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என் உறவுகளே, இயற்கைக்கு எதுவுக்கும் எல்லைகள் இல்லை. கடலுக்கும் எல்லை இல்லை, வானத்துக்கும் எல்லை இல்லை. மரம் செடி கொடிகள் முடிந்து விடுவதா? அது இல்லை எல்லை. நீருக்கும் எல்லை இல்லை, நிலத்திற்கும் எல்லை இல்லை. கண் பார்க்கும் திசைகளுக்கும் எல்லை இல்லை. எத்தனை பறவைகள் என ஒரு முடிவுக்குள் காணாத எல்லை இல்லை. இயற்கையில் அனைத்துக்கும் எல்லை இல்லை. இயற்கையில் பிறந்த மனிதனான நமக்கும் எல்லை இல்லை. தொடரும் பந்தங்கள், தொடரும் சொந்தங்கள், தொடரும் வாழ்வியல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். எல்லை காணாத இந்த வாழ்க்கைக்குள் நாம் மனிதர்களாக பிறந்து விட்டோம். ஏதேனும் ஒரு நெறியை கையில் கொண்டு அதன் வழியே நம்ம பயணத்தை அழகாக செய்வோம் என்று உறுதிமொழி என உங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு அழகான மண்தடம் எனது, அழகான இயற்கையெல்லாம் எனது என நினைத்து இந்த மண்தடம் மீது வந்த மனித பிறவியை பெருமையாக வாழதான் முற்பட வேண்டும். என் உறவுகள் அனைவரும் இறுக்கங்களும் சுருக்கங்களும் வாழ்க்கையில் இடர்பாடுகளும் இன்னல்களும் வந்த வண்ணம் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, நாம் எதை நோக்கி பயணத்தின் நோக்கத்தை கொண்டு அழகாக இந்த வாழ்க்கையை கையாளு துணிந்து நான் நின்று அழகாக காட்டுவேன் அதை வென்று என சொல்லும் நெறிகளை உங்களுக்குள் பக்குவமாக வளர்த்து கொண்டு இந்த அழகான எல்லை இல்லாத வாழ்க்கையை மிக மிக அழகாக கையாளும் நெறிகளை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, எண்ணற்ற சூழ்நிலைகளிலும் நீங்களாக சில நேரங்களில் நீங்காத நினைவுகளை பசுமையோடு பகிர்ந்து கொண்டு அழகாக இந்த வாழ்வியலை கையாள்வேன் என்று உங்களுக்குள் உறுதிமொழி அனுதினமும் கொண்டு அழகாக